செம்பியன் மூவி புதுமுகங்களாக நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஆணவ கொலை சம்மந்தமாக இருக்குது. படம் ஒரு தடவை பார்க்கலாம். டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணாரோ அந்த அதை கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். மியூசிக் ஓரளவு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஹீரோயின் வந்து புதுமுகம் மாதிரியே இல்லை. ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காப்புல. அந்த சரியான ஒரு வில்லேஜ் ஒரு பேராக இருக்காங்க. படம் ஒரு தடவை பார்க்கலாம். ரெண்டு சாங்ஸ் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த செம்பியம்ங்கிற கிராமத்தில் நடக்கிற ஒரு சம்மந்தமான ஒரு சப்ஜெக்ட் தான். கரெக்டாக இருக்குது படம், பார்க்கலாம். இல்லை ஜாதிக்கு எதனால் அங்கங்கே ஆணவ கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை இதை வந்து இப்படி இது பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஒரு தடவை. இது ஒரு புது முயற்சி. அவர் மனசில் என்ன நினச்சாரோ அதை கொண்டாந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். இந்த தமிழ் சினிமாவில் வந்து இதெல்லாம் பண்ணுறாருன்னா அது பெரிய விஷயம் தான். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காரு. மியூசிக் கூட அவர் தான் பண்ணியிருக்காரு, டைரக்ஷன் அவர் தான் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசர் அவர் தான் பண்ணியிருக்காரு, ஆக்டராகவும் பண்ணியிருக்காரு. அந்த பையன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காப்புல, ஒரு க்யூட்டாக இருக்கார். ஒரு வில்லேஜ் ஒரு இதை கரெக்டாக பண்ணுறாரு. படம் ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. எஸ், செம்பியன் மாதவி நல்லா இருக்குது மூவி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜாதியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னமும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. சிட்டியில் இது பெருசாக நடக்கலை, பட் வில்லேஜில் இன்னமும் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படம் சமர்ப்பணமாக இருக்குது. ஸோ இதில் இருக்க டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. லவ் சாங்ஸ் ஆல்சோ சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து கிளைமேக்ஸும் ட்விஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃபேமிலியோடு பார்க்கலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் வில்லேஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்து மாறணும். அதுக்காக தான். பட் இப்போ மாறலனாலும் ஒரு நாள் ஜாதி கண்டிப்பாக முழுமையாக மாறணும். அது கண்டிப்பாக இட் வில் டேக் மோர் இயர்ஸ். அது எப்போ நடக்கும்னு தெரியாது. பட் இந்த மாதிரி படங்கள் வர வர வில்லேஜில் இருக்கிற பர்சன் ஒரு 50% மாறுவாங்க. ஸோ மாறணும். எல்லாருமே ஈக்குவல் தாங்க. ஜாதியே வேண்டாங்க. ஜாதியை சீக்கிரம் அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணாதீங்க இனிமேல். அவ்வளோதான் இருக்குது. இன்னமும் நடந்துட்டு இருக்குது. சில விஷயங்கள் வெளியே தெரியுது, சில விஷயங்கள் வெளியே தெரியல. எல்லாமே அவங்கவுங்களுக்குன்னு சென்ஸுன்னு ஒன்று இருக்குது. அந்த கோபம் இந்த ஜாதி இதை மூலயமா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம யோசித்து நம்ம மாறணுங்க. மற்றவங்க சொல்லி மாறக்கூடாது. நம்ம இடத்துல இதை யோசித்து மாறினாதான் உண்டு. அவ்வளோதான். இது வந்து சாதிக்கு எதிரான படம்னு சொல்ல முடியாது, ஆதரவான படம்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ அந்த லவ் ஸ்டோரியில் 2 பேரும் வேறு ஜாதி அவங்க ஒன்றா சேரக்கூடாது அப்படின்னு தான் மெயின் கான்செப்டே. அதனால் அவங்க என்னென்னா ஜாதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அதை எடுத்திருக்காங்க. இது அகென்ஸ்டாலாம் எதுவும் எடுக்கலை. இந்த ஜாதி வேண்டாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் ஆக்சுவலாக ஆமாம், யாருமே நியூ ஃபேஸஸ் மாதிரி தெரியல. பிகாஸ் ஏன்னா அவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவரால் மூவி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் தான் உங்கள் ரெஜினா விஜய் பேசுகிறேன். செம்பியன் மாதவி படத்தில் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த லோகபத்மன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் டேரக்டரும் அவர் தான், மியூசிக் அவர் தான், அண்ட் எக்ஸட்ரா நிறைய கிரெடிட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஸோ திறமைகள் அதை வச்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அழகான படம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தில் எங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நாங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கோம். மக்களுக்கு மெயினாக வந்து விழிப்புணர்வு கொடுக்கும் நம்புகிறேன். ஸோ பேரண்ட்ஸ் எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஒரு லோ பட்ஜெட் படத்துக்கு ஒரு புது வரவேற்பை கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இதில் நியூ ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு வந்து அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய கரியர் இருக்குது. ஸோ எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸாக எதிர்பார்க்குற விஷயம் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த லோ பட்ஜெட் படத்தில் எங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களோட எஃபர்ட் எல்லாமே, எல்லாரோட எஃபர்ட்டுமே இதில் இருக்குது, எல்லாரோட வாழ்க்கையும் இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. சார், இது வந்து பார்த்திங்கன்னா லவ் சப்ஜெக்ட் சொல்லலாம். ஸோ மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு சொல்லலாம், பேரண்ட்ஸ் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு சொல்லலாம். ஸோ இப்போவுமே இன்னும் பழைய காலத்து ஜென்ரேஷனில் இன்னும் பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ காதல் வந்து எங்கேருந்து எப்போ வருங்கிறது தெரியாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற விதம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது பேரண்ட்ஸ் சைடு. ஸோ அதை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் இவர் பேசியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து படத்தில் போய் தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் போய் பாருங்கள். ஓகே, இது வந்து ஆணவ கொலைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு படம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அதை கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க? ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு டேரக்டர் ஆணவ கொலைனா ஆக்சுவலாக இது வந்து நிறையா வில்லேஜில் வந்து நடக்கிற ஒரு ஃபேக்டான விஷயம் தான் அது. இதில் வந்து நேர்த்தியாக காமிச்சிருக்காரு.
சில படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவர் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து என்ன ஃபேக்ட் நடந்ததோ அதை அப்படியே காமிச்சிருக்காரு. ஸோ எந்த ஒளிவும் மறைவு இல்லாமல் படம் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம் ஓவரால். எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணோம் ஆடியன்ஸோட பார்க்கும்போது. ஆக்சுவலாக நான் இதில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து வில்லனாக பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக வில்லன் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பேன். அந்த ஹீரோயினை கிட்னாப் பண்ணுற சீன் நான் தான் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு எக்ஸைட்டாக இருக்குது. எல்லாரும் கூடயும் தேட்டரில் ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சார். பிக் ஸ்க்ரீனில் அவங்க 2 பேரையும் பார்க்கணும். பிக் ஸ்க்ரீனில் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் நிறையா இது வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு வெள்ளித்திரையில் ஃபஸ்ட்டு ஃபில்ம். ஆக்சுவலாக இது வந்து தேட்டரில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லா கிரெடிட்டும் லோகபத்மன் டேரக்டருக்கு தான் சாரும். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லிக்கணும். ஸோ அடுத்தடுத்து படம் பண்ணாருன்னா இதை விட நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவாருன்னு நம்புகிறோம். இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நல்லா பண்ணியிருக்காரு. எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ அடுத்த அட்டெம்ப்ட் வந்து இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவார். நம்ம மாரி செல்வராஜ் அந்த மாதிரி பேட்டர்னில் இவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் நல்லா எதிர்பார்ப்பாக இருக்கோம் அடுத்த படம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் உங்களை பார்க்கணும். ஆக்சுவலி நான் வந்து ஆல்மோஸ்ட் விஜேவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பட் எனக்கு ஒரு அழகான அங்கீகாரத்தை இந்த படம் கொடுத்துருக்கு. ஸோ எனக்கான கதாபாத்திரத்தை நான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படத்தை போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் மக்கள் சைடு நிறைய ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்னுமே இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். ஃபேமிலி செட்டார் ஃபேமிலி அண்ட் இன்னும் பழைய ஜென்ரேஷனில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். மூவி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. புது டீம் எடுத்திருக்காங்க. புது டீம்ன்ற மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான எடுத்தவங்க மாதிரி இருக்குது படம். டைரக்டர் வந்து நடிச்சிருக்காரு ஹீரோவா இந்த படத்தில். நல்லா ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காங்க. யதார்த்தமாக இருக்குது. வில்லேஜ் சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே பார்க்கணும். கேஸ்டிசம் இல்லைன்றதை தான் இதில் காமிச்சிருக்காங்க. மற்றபடி வேறு பெருசாக இல்லை. கேஸ்ட் பார்க்காம 2 பேர் லவ் பண்ணாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க இந்த படத்தில். மற்ற படத்தில் வந்து பிரிஞ்சிருக்காங்க. இதில் சேர்ந்துருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. பார்க்கும்போது ஹார்ட் ஃபீலிங்காக இல்லாமல் இருக்குது. சாதி எதிர்ப்பு ஆதரவு அப்படி சொல்கிறது தெரியல எனக்கு. ஆனால் 2 கேஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் கேஸ்ட் வந்து ஒன்றா சேர்றாங்கன்ற போது காஸ்டிசம் பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் தோணுச்சு எனக்கு பார்க்கும்போது. என்னோடய டாக்டர் கூட தான் பார்த்தேன். ஃபுல் படமும் பார்த்தேன். நான் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். இதில் அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தெரிய வேண்டியது என்னன்னா கேஸ்டிசம் யாரும் பார்க்கக்கூடாதுன்றது தெரியணும். அதுதான். சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. 5 பாட்டு இருக்குது போல். எல்லா சாங்குமே நல்லாயிருக்கு. குத்து சாங்கும் நல்லாயிருக்கு. ரொமான்டிக் சாங், எமோஷ்னல் சாங் எல்லாமே நல்லாயிருக்கு. படம் நல்லா வந்திருக்கு. எல்லாருமே பார்க்கணும். தேங்க்யூ. ஓகே, இந்த படத்தில் வந்து ஹீரோவே எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. ஆமாம், எப்படி இருக்காரு? பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ மெனக்கெட்டது தெரியல. ஹீரோவுக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்காரு. டைரக்ஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து எல்லா ஒர்க்குமே லேக் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. ஹீரோ ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு. டைரக்ட் ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு. லோக பத்மநாபன் அவர்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் படம் நல்லா பண்ணணும். அவர் இதுவும் மேலே பண்ணணும். தேங்க்யூ.